வணக்கம் அன்பான நேயர்களே, நான் உங்கள் தேவி சங்கரி. இந்த ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம சலனம் என்னும் சிறுகதையைத்தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை முழுவதுமா கேட்டுவிட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கோதை அன்று மிகவும் பரபரப்பாக காணப்பட்டாள். தன் விஷயத்தை அப்பாவிடம் எப்படி சொல்வது? சொன்னால் கோபப்படுவாரோ என்று மனம் படபடத்தது. அப்பா கோதண்டம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அம்மா ரஞ்சிதம் பரிமாறிக் கொண்டிருந்தாள். அவர்கள் உரையாடல் கோதையின் காதுகளில் தெளிவாக விழுந்தது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் வரதட்சணையும் கேட்கிறார்கள். இவள் நமக்கு ஒரே பெண், அவளுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? ஆனால் என்று இழுத்தார். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா என்று ரஞ்சிதம் கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பணத்து மேலேயே குறியா இருக்காங்களே, ஒருவேளை திருமணத்துக்கு பிறகும் அதே போல் இருப்பாங்களோன்னு தான். எதற்கும் யோசிக்க வேண்டும், சட்டுப்புட்டுன்னு முடிவை சொல்லிடப்படாது என்று கூறி சாய்வு நாற்காலியில் கண்மூடி சாய்ந்தார். இதுதான் சரியான நேரம் என்று கோதை அப்பா முன்னால் வந்து பேச ஆரம்பித்தாள். அப்பா, வந்து நான் என்று தயங்கியவளை, சொல்லு கோதை, ஏன் தயங்குகிறாய், சொல்லுமா என்றார். அப்பாவின் பேச்சு தந்த துணிவில், நான் என்னுடன் வேலை பார்க்கும் சுரேஷை காதலிக்கிறேன் என்று சொல்ல கோதண்டத்தின் முகத்தில் அதிர்ச்சி அப்பட்டமாய் தெரிந்தது. கோதை தொடர்ந்தாள். அவர் மிகவும் நல்லவர், என்னை மட்டுமே நேசிக்கிறார். உங்கள் சம்மதத்தோடு என்னை மணக்க வேண்டும் என்ற உறுதியில் இருப்பவர். மகளை உற்று நோக்கினார் அவர். சற்று நேரம் அமைதி காத்தார். மகளை அழைத்தார். சுரேஷை நாளை வந்து என்னை பார்த்து பேசச் சொல்லுமா, அவனுக்கே உன்னை மணமுடித்து வைக்கிறேன் என்று கூறினார். சந்தோஷ துள்ளலில் உள்ளே செல்லும் மகளையே பார்த்து கொண்டிருந்த கோதண்டத்தின் மனதில், நேற்று பார்த்துவிட்டு சென்ற மாப்பிள்ளை வீட்டார் வந்து நின்றார்கள். சற்றே கால் நொண்டி நடக்கும் மகளை கட்டிக்கொள்ள வரதட்சணை கேட்ட அவர்களை விட எதையுமே எதிர்பார்க்காமல் தன் மகளை திருமணம் செய்ய விரும்பிய சுரேஷ் தான் அவர் மனதில் உயர்ந்த இடத்தில் இருந்தான். ஆகவே என் மகளின் கால் ஊனத்தை பார்க்காமல் மனதை மட்டுமே நேசித்த அவனே பொருத்தமான கணவனாய் வர முடியும் என்ற முடிவிற்கு வந்தார். எல்லையில்லா மகிழ்வுடன் கண்ணயர்ந்தார். நன்றி.